ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வரும்போது நல்லா கூட்டு வந்தேன். என் பிள்ளை அழகா நடந்து வந்தேன் சார். அவன் இன்னைக்கு என்ன போனமா தூக்கின்னு போறான். அந்த 3 டாக்டர் மேல தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க. கரும்பு மிஷின்ல கை நசிங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனவரு இப்போ உயிரோடவே இல்ல. பெரம்பூரை சேர்ந்த ராஜ்ன்றவரு ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சிருந்திருக்காரு. அந்த கரும்பு ஜூஸ் கடையில அவருடைய மகன் 20 வயசான சாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருடைய லெப்ட் ஹேண்ட் அந்த கரும்பு மிஷின்ல நசுங்கிடுச்சு. இவருக்கு கை நசுக்கணும்னே இவரு தண்டலத்துல இருக்க சவிதா மருத்துவமனைக்கு போயிருக்காரு. சாமுடைய லெப்ட் ஹேண்ட்ல இருக்க 3 விரல்கள்ல காயம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு விரல் நசுங்கி இருந்திருக்கு. அந்த சவிதா மருத்துவமனையில இருந்த மருத்துவர்கள் எல்லாம் இது சின்ன காயம் தான், சரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க. அவருடைய கையில கட்டெல்லாம் போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய கைக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிக்கும் ஏற்பாடு பண்றாங்க. இப்படி சாம் ஆபரேஷன் தியேட்டர் உள்ள போனவனே அங்க இருக்க மருத்துவர்கள்லாம் சாமுடைய உறவினர்கள் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க பையன் நாக்க கடிச்சுக்கிட்டான், உங்க பையனுக்கு ஹெவி ஃபீவர் வந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு சாமுடைய உறவினர்கள் கிட்ட அங்க இருக்க மருத்துவர்கள்லாம் சொல்லிருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு கடைசியில அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க உறவினர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க. இவர் இறந்ததுக்கு காரணம் ஹெவி ஃபீவர், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க இருக்க மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க. இது லட்சத்துல ஒருத்தருக்கு நடக்கும், இது ஜெனடிக்கல் இஷ்யூவால இவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க இருக்க மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க. கை நசிங்கிருச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவரை அநியாயமா இப்படி கொன்னு அமிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இப்ப இருக்க அதிகாரிங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தீர விசாரிக்கணும். ஏதோ ஒண்ணு அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா தெரியுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.